தமிழகத்தின் முக்கிய பத்திரிகையில தான் அது வந்துச்சு. நான் அவங்களுக்கு போன் பண்ணி, சார் நான் வந்து தொப்புள் கொடியாவே நான் உங்களுடைய பத்திரிகையை தான் படிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அதுல இந்த மாதிரி ஒரு பொய்யான அவதூறு செய்தி தேவைதானா அப்படின்னு கேட்டதுக்கு, தாவேகா கூட்டணி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து நிலவுது. இது உண்மையா? தாவேகா வந்து கண்டிப்பாக நடிகர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக வந்து கூட்டணிக்கு வரணும். என்ன மாதிரி ஆட்களை எல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா, என்ன எடையாங்க, செருப்போடையா செருப்பு இல்லாமையாங்க அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். நானும் வந்து நக்கல் நையாண்டி தான். அவன் அசிங்கமா பேசினா அவனுக்கு வாழ்நாள் முழுக்க அதுக்கப்புறம் தலை காட்ட முடியாதபடி நான் ஏதாவது ஒரு பஞ்சு கொடுத்திருப்பேன். தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சுத்தமா தந்தி சிரிக்குது. இன்றைய காலகட்டத்துல ஒரு பெண் வெளியே போனா இந்த திமுக ஆட்சியில பாதுகாப்பு இல்ல. குடிக்க தண்ணி கிடைக்குதோ இல்லையோ, அடிக்க தண்ணி கிடைக்குது. அவரை ஜோசப் விஜய்னு சொன்ன எச் ராஜா அவர்களே அவருக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு. கஸ்தூரி போய் அண்ணாமலை அவர்களை பத்தி அவர் என்ன நினைக்கிறாருன்னு பேசுறதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா? அந்திமழை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்முடைய நேர்காணல நடிகையும் பாஜக நிர்வாகியுமான கஸ்தூரி அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க. நிறைய கேள்விகள் இருக்கு அவங்க கிட்ட கேட்கறதுக்கு. வாங்க பேசலாம். மேம், இப்ப சமீபத்துல பேசப்பொருளான ஒரு விஷயம் என்னன்னா, கௌரி கிஷன் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல அவங்களுடைய உடல் எடை குறித்து கேள்வி கேட்ட பத்திரிகையாளருக்கு மீது இது உருவகேலி அப்படின்னு சொல்லி ஒரு கண்டன குரல் எழுப்பினாங்க. அவருக்கு ஆதரவா திரைத்துறையிலிருந்து பலரும் வந்து ஆதரவு குரல் எழுப்பினாங்க. உண்மையிலேயே சினிமா துறையில பெண்கள் மீதான இந்த கேள்விகள் அப்படிங்கிறது காலங்காலமா தொடருது இல்ல? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு சக நடிகையா? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கௌரி கிஷனுக்கு நிறைய ஏற்கனவே ஆதரவை தெரிவிச்சிட்டோம். மறுபடியும் இந்த காணொலி மூலமாவும் கௌரி கிஷனுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சினிமாவில உருவத்தை கேலின்னு சொல்றது இல்ல, ஆனா நிறைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். அது ஒரு மாதிரி தீட்சிதா இருந்தா கூட இங்க ஒரு பரு வந்தா உடனே அந்த பரு மேல மேக்கப்பை தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது, ஏன்னா உருவத்தை க்ளோஸ் அப்ல காட்டுற உருவத்தை வச்சு லுக்ஸ் டிபெண்ட் இருக்கு இல்லையா? இந்த நடிகைகளுக்கு வந்து அவங்களுடைய உருவம் தான் முதலீடு. அதுல வந்து நம்ம சில விஷயங்களை எதிர்பார்க்கத்தான் வேணும். எடை கூடிட்டாலோ இல்ல இறங்கிட்டாலோ மாற்றங்கள் வந்துட்டாலோ அதெல்லாம் வந்து அதுவும் ஒரு ஹீரோயினுக்கு இதெல்லாம் முக்கியம். சோ அத வந்து நம்ம ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம். பட் உருவ கேலிங்கிறது எங்கேருந்து வருதுன்னாங்க, பத்திரிகையாளர்கள்னு சொல்லிக்கக்கூடிய சில மோசமான பத்திரிகையாளர்கள், சில வயசுக்கு ஏத்த ஒரு சிந்தனை இல்லாத சீப் ஜேர்னலிஸ்ட் கிட்ட வருது. அவங்கதான் வந்து கிசு கூட நீங்க உருவக்கேலிக்கு போறீங்களே, கிசுக்கு எப்படின்னா சிஸ்டர், சினிமாவில யாரும் உட்காந்து வம்பு பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா டெய்லி எங்களை மார்னிங் டு ஈவினிங் பாக்குறாங்க. ஒரு கவர்ச்சி நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிறவங்கன்னா கூட அதுக்கு அந்த நடனத்துக்கான டான்ஸ் மாஸ்டர் கிட்ட ரிஹர்சலா இருக்கட்டும், அசிஸ்டண்டா இருக்கட்டும், லைட்டிங்கா இருக்கட்டும், காஸ்டியூம், ஒரு கவர்ச்சி காஸ்டியூம் போடுறது வந்து புடவையில கிளிசரின் போட்டு அழுவுறதை விட ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா அது ஒவ்வொரு ஷாட்லயும் அதை ரெடி பண்ணணும். சோ அங்க வந்து ப்ரொஃபஷனலா பார்ப்பாங்க, வம்பு பேசுறதுக்கு நேரம் இருக்காது. ஆனா பத்திரிகையாளர்கள் என்ன உட்கார்ந்து யாரு என்ன யாரோட போனாங்க பர்சனல் இது எல்லாம் வச்சு காலம் கருப்பு பூனை வெள்ளை பூனை அப்படின்லாம் எழுதுறது, மிஸ்டர் மியாவ் அப்படின்னு எழுதுறது. ஒருவேளை எனக்கே நடந்திருக்கு. குத்துவிளக்கு சாங் வந்து பட்டி தொட்டியெல்லாம் பிரபலமான நேரத்துல என்னை பத்தி ரொம்ப கொச்சையான, ரொம்ப மனம் ரொம்ப மோசமான ஒரு கிசு ஒருத்தரோட சம்பந்தப்படுத்தல, அதை விட மோசம். ஓகே, தமிழ் படிக்க தெரிந்த, தமிழ் படிக்கக்கூடிய ஒரு நடிகை நானு. நான் அந்த அந்த கிசு நேரடியா எடிட்டருக்கு போன் பண்ணி, என்ன சார் நீங்க, நான் லைஃப் மெம்பரு உங்களுடைய பத்திரிகைக்கு, சரி நான் மாத்தி சொல்றேன்ப்பா, ஒரு தமிழகத்தின் முக்கிய பத்திரிகையில தான் அது வந்துச்சு. நான் அவங்களுக்கு போன் பண்ணி, சார் நான் வந்து ஐ லிவ் அப்ராட், அங்க வந்து எனக்கு தொப்புள் கொடியாவே நான் உங்களுடைய பத்திரிகையை தான் படிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அதுல இந்த மாதிரி ஒரு பொய்யான அவதூறு செய்தி தேவைதானா அப்படின்னு கேட்டதுக்கு, விசாரிச்சு அவர் என்ன சொன்னாரு, இல்ல நீங்க இப்ப கரண்ட்ல இருக்கீங்க, அதனால ஒரு பரபரப்புக்காக
சாரிங்க, ஏன்னா ஒரு தடவை அவச்சில் ஏறிட்டா அது என்ன எடுக்கவா முடியும், சாரிங்கன்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப அப்போ வருத்தமா இருந்தது. நம்ம பப்ளிக் லைஃப்ல பாப்புலாரிட்டிக்கு இந்த ஃபேஸ் வேல்யூக்கு கொடுக்குற விலை அது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா மக்கள் என்ன தெரியுமா, பைல்வான் போன்ற, காந்தாராஜ் போன்ற, தமிழா பாண்டியன் போன்ற ஆபாச பேச்சாளர்களுடைய யூடியூப் எல்லாம் பார்த்து அவங்க வந்து அதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சிடுறாங்க. இவங்க என்னமோ அங்க பக்கத்துல இருந்து விளக்கு பிடிச்ச மாதிரியே பேசி போடுறாங்க. அவங்க மக்கள் வந்து அதை நினைச்சு ஓ இவ யோக்கியமா அவ யோக்கியமாங்கிறாங்க. அது வந்து எங்களை பாதிக்குது. கௌரிகேஷனுடைய வெயிட் என்ன, அங்க அடையாளங்கள் என்ன போன்ற கேள்விகள்லாம் வந்து அந்த ஆளுடைய வயசுக்கு ஏத்த கேள்வியா சொல்லுங்க. அந்த பொண்ணு நல்ல லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுச்சு. என்ன கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே தன் உருவத்தை பற்றிய ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்ததுனால அவங்க அந்த மாதிரி ரொம்ப ராடிக்கலா எக்ஸ்ட்ரீமா அவங்க ரியாக்ட் பண்ணிட்டாங்க. என்ன மாதிரி ஆட்களை எல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா, என்ன எடையாங்க, செருப்போடையா செருப்பு இல்லாமையாங்க அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். நானும் வந்து நக்கல் நையாண்டி தான். அவன் அசிங்கமா பேசினா அவனுக்கு வாழ்நாள் முழுக்க அதுக்கப்புறம் தலை காட்ட முடியாதபடி நான் ஏதாவது ஒரு பஞ்சு கொடுத்திருப்பேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி அதை கடந்து போவாங்க. பெண்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, பிரதீப் ரங்கநாதனுக்கு நடந்திருக்குங்க. அங்க வந்து ஒரு சரத்குமார் உட்கார்ந்து இருந்தாரு. அவரு ரொம்ப பெர்ஃபெக்டா அந்த சிச்சுவேஷன் அவர் வந்து ஹேண்டில் பண்ணாரு. இங்க ஹீரோன்னு ஒருத்தரும் இயக்குனர் ஒருத்தரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2 பேரும் மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க படத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ, ஓகே ஓகே சார் ஓகே அப்படின்னு அந்த சமரசம் பண்றாங்க. என்ன ஓகே என்ன ஓகேன்னு கேக்குது. பத்திரிகையாளர்கள் வந்து எவ்வளவோ விஷயங்களா அந்த பொண்ணை பத்தி சொல்லி அந்த பொண்ணை ப்ரமோட் பண்ணலாம். உங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு விருந்து கொடுத்து சிலருக்கு பணம் கூட கொடுத்து அந்த ப்ரொடியூசர் உங்களை அந்த படத்தை ப்ரமோட் பண்றதுக்காக கூப்பிட்டா கெக்க பக்கேன்னு நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா யாருக்கு அது லாபம்? நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் கேட்டதெல்லாம் வந்து எல்லாம் அந்த பத்திரிகையில வருது இந்த பத்திரிகையில வருது அப்படின்லாம் அவர் நியாயப்படுத்திக்கிட்டு இருந்தாரு. கடைசியில மன்னிப்பும் கேட்டுட்டாரு. ஏன்னா எல்லாம் ஒட்டு மொத்தமா கும்பிட்டாங்க. இது வந்து ஆபாச பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். இப்ப சமீபத்துல வந்து கோவையில ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட ஒரு விஷயம் வந்து பரபரப்பா பேசப்பட்டுச்சு. இப்போ உங்களுடைய கருத்துக்கள் அது தொடர்பா நாங்க தொடர்ச்சியா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது அந்த பெண் மேலதான், பாதிக்கப்பட்ட பெண் மேலதான் குற்றம் அப்படிங்கிற மாதிரியான உங்க பேச்சு வந்து புரிந்து கொள்ளப்பட்டுச்சு. அது தொடர்பான கருத்துக்களும் பரவச்சு. இதுக்கு உங்களுடைய இல்ல கண்டிப்பா இல்ல. நான் எந்த இடத்துலயுமே அந்த பெண் மீது அப்படின்னு சொல்லவே இல்லை. எங்க என்னுடைய காணொலியில பாத்தீங்கன்னாலும் அந்த ஜோடி மேல் ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த ஜோடி அங்க ஏன் போனாங்க, அந்த இருவருக்கும் எங்க போச்சு புத்தி அப்படின்னு தான் கேட்டிருக்கேனே தவிர, ஆணுக்கு பெண்ணுக்கு 2 பேருக்குமே பொறுப்புங்கிறது வந்து இன்றைய காலத்துல ஆணுக்கு தான் அதிகமாக இருக்கணும். ஒரு தன்னை நம்பி ஒரு பொண்ணு வர்றா, அவ்வளவு ஒதுக்குப்புறமா ஆளரவமா இடத்துல போகும்பொழுது என்ன பின்விளைவுகளை யோசிக்கணும் அப்படின்னு தான் நான் பேசியிருக்கிறேன். சோ பெண் மேல தப்பு அப்படின்னு நான் சொல்லல, அந்த ஜோடி அந்த இருவர் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். தப்பு அவங்க மேல, போலீஸ் மேல எல்லாரும் வந்து போலீஸுடைய தோல்வின்னு சொல்லும் பொழுது, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்லும் போது நீங்க என்ன இப்படியே கேக்குறீங்களான்னு கேட்டா என்னங்க யதார்த்தம் இதான். இன்னொரு கேள்வி கூட கேட்டாங்க. நான் வந்து சொல்லியிருந்தேன், இது வந்து கோவைங்கிறது சிங்கப்பூர் கிடையாதுங்க, நம்ம வந்து நம்ம பாதுகாப்ப நம்ம தாங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னதை வந்து அப்ப சிங்கப்பூர் என்ன, சிங்கப்பூர்ல யாரும் என்ன எப்படி வேணா போலாமா நீங்க அதற்கு அப்படி இல்லை. சிங்கப்பூர்ல பாதுகாப்பு 100% இருக்குது. அங்க வந்து போகலாம், நமக்கு வந்து எந்த ஆபத்தும் வராது அப்படிங்கிற பாதுகாப்பு அங்க இருக்குது. தமிழ்நாட்டுல இல்ல. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சுத்தமா சந்தி சிரிக்குது. இன்றைய காலகட்டத்துல பெண் மேல தப்புன்னு சொல்லல, ஆனா ஒரு பெண் வெளியே போனா இந்த திமுக ஆட்சியில பாதுகாப்பு இல்ல. ஐயா இங்க ராத்திரியில இல்ல, கால வேளையில காய்கறி விற்கிறதுக்கு வர்ற ஒரு அம்மாவுக்கும் மகளுக்கும் கூட இங்க வந்து போலீஸ்காரங்களே வந்து என்ன பண்ணாங்கிறது உங்களுக்கு தெரியும். போலீஸ் வேலை செய்யற பொம்பளைங்களே பின்னாடி வந்து இது பண்றாங்க, கிள்றாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்படிப்பட்ட இடத்துல மக்கள், பெருவாரியான தமிழக ஆண்கள் எல்லாரையும் தன்னுடைய கூட பிறந்தவங்க எல்லாம் நினைச்சு இருக்கிறாங்க, நல்லவங்க இருக்கிறாங்க. ஆனா அதீத கொடுமை கொடூரங்களை நிறைவேற்றுறதும் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத அண்ணா யூனிவர்சிட்டி எத்தனை சொல்லணும் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? நம்பர் 1,
ஆணாதிக்க மனப்பான்மையில வளர்ந்தவங்களுக்கு வந்து ஆம்பளை எப்படி வேணா போலாம், எங்க வேணா போலாம், என்ன வேணா செய்யலாம், இது ஒண்ணு. அப்புறம் பெண்ணை வந்து ஒரு ஆப்ஜெக்டா பாக்குறது, ஒரு பொம்பளைய பார்த்துட்டா போதும் உடனே அந்த ஒரு காம இச்சை உங்களுக்கு தலை தூக்கும் அப்படிங்கிற ஒரு நோய். இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன 6 வயது குழந்தைக்கு கூட இங்க வந்து ஒரு வன்புணர்வு நடந்தது. காது வாய் பேச முடியாத குழந்தைக்கு அங்க அயனாவரத்துல நடந்தது. இந்த மாதிரி ரொம்ப கொடூரங்களை நம்ம கேள்விப்படுறோம். இதெல்லாம் மாத்தணும்னா அது வந்து ஒரு கலாச்சார மாற்றமா, ஒரு சமூக மாற்றமா வரணும். ஓகேங்களா? போலீஸ் அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் கூப்பிட முடியாது. ஓகேவா? 2வது சரக்கு. ஊர் முழுக்க போதை கலாச்சாரம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு இந்த அரசு முழு பொறுப்பு ஏத்துக்கணும். நீங்க வந்து நல்லவனா கூட ஒரு காம கொடூரனா மாத்துறதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து அவன் சாப்பிடுற சரக்கும், எந்த நேரத்துல வேணா எங்க வேணா குடிக்க தண்ணி கிடைக்குதோ இல்லையோ அடிக்க தண்ணி கிடைக்குது. அவன் என்ன பண்ணுவான்? அவன் வந்து மனிதனுக்கும் மிருகத்துக்கும் நடுவால ஒரு இடத்துக்கு வந்துடுறான். புத்தி மலங்கி போயிடுது. சோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நம்ம பாதுகாப்பை நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். தப்பு இருக்குதானே, அவங்க மேல தப்பு இருக்குதானே. தமிழகத்துல வந்து இப்ப நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அதே போல வந்து பிரதமர் மோடி வந்து பீகார் மக்களை தமிழகத்துல திமுக துன்புறுத்துது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வச்சிருந்தாரு. ஆனா அதுக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் மறுப்பு தெரிவிச்சிருந்தாரு. உண்மை நிலவரம் என்னது? இல்ல, இங்க துன்புறுத்துறாங்க அப்படின்றது வந்து அரசே இறங்கி அதிகாரப்பூர்வமா துன்புறுத்துறது அப்படிங்கறதெல்லாம் இல்ல. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் நாட் கவர்மெண்ட் பாலிசி. ஆனா வடக்குல இருந்து வரக்கூடியவர்களை இங்க நாம வந்து பெரிய ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கிறது இல்ல. வடக்கன், பான்பராகுவாயன் அப்படின்னு எல்லாம் வந்து திமுக அமைச்சர்களே பேசியிருக்கிறாங்க. அதை நம்ம பாக்குறோம். திமுகவுல நிறைய வந்து அந்த மாதிரி ஒரு இந்தி எதிர்ப்பு, இந்திக்காரன் எதிர்ப்பு, வந்தேரி எதிர்ப்பு போன்ற விஷயங்களை அவங்க வந்து நிறைய பண்றாங்க. இதுக்கு முன்னாடியே பீகார் சட்டசபையில இது ஒரு பிரச்சனையா வந்தது. ஒருத்தங்க வந்து தமிழகத்துல அவங்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லி, அப்படிலாம் இல்லை, இங்க அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு ஒரு பெரிய இதுவே பண்ணார். ஒரு டேமேஜ் கண்ட்ரோலே பண்ணாரு. இங்க எல்லாரும் வரலாம், எல்லாரும் பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு அவர் விளம்பரம் எல்லாம் போட்டாங்க. அந்த பெர்செப்ஷன் வர்றதுக்கு காரணம் எப்ப பார்த்தாலும் இவங்க இந்தி ஒழிகன்னு கத்திக்கிட்டு இருக்கிறது தான். எந்த இடத்துல என்ன ஒரு பெர்செப்ஷன் வருங்கிறது இவங்களுக்கு புரியறது இல்ல. தமிழ்நாட்டு ஓட்டுக்காக இந்தியா முழுக்க மெட்ராஸ்ல இந்தி பேச மாட்டாங்க, மெட்ராஸ்ல இந்திய வெறுக்கிறாங்க, மெட்ராஸ்ல இந்திக்காரனை வெறுக்கிறாங்க அப்படிங்கிற ஃபீலிங் வந்திருக்கு. இது தவறு. ஏன்னா திமுக மட்டும் தமிழ்நாடு கிடையாது. நீங்களும் நானும் மக்களும் தான் தமிழ்நாடு. நாமெல்லாம் வந்து வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாட்டா தான் இருக்கிறோம். எல்லாரும் நம்ம வந்து வரவேற்கிறோம். நம்முடைய வீட்டை கட்டி கொடுக்குறவங்களும் வடக்குல இருந்தா வராங்க, நமக்கு வீட்டை காவல் காக்குறவங்களும் வடக்குல இருந்தா வராங்க. நம்ம ஓகே. பட் அந்த திமுக வந்து சனாதனத்தை ஒழிக்கங்கிறான் இல்லையா? இந்த மாதிரி இருந்தா அங்க பேசும்போது அதை நம்புறவங்க அதிகமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் அப்படி சொல்லல, இப்படி சொல்லல, நீங்க என் மேல பழிய போட்டீங்க அப்படின்னு இங்க இவங்க பேசுறது யாருக்காக பேசுறாங்க? பீகார்ல போய் பேசுறாங்களா? இங்க தமிழர்கள் கிட்ட அரசியல் பண்றதுக்காக பேசிட்டு இருக்கிறாங்க. பாதி உண்மை பாதி பொய். இல்ல, இப்ப இந்த ஒரு விஷயம் வந்து ஏற்கனவே சொல்றீங்க, தமிழகத்துல இந்தி மேல, இந்திக்காரர்கள் மேல அதிக வெறுப்பு தோன்ற மாதிரியான பேச்சுக்கள் நிலவுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பிரதமரே வந்து இதை அட்ரஸ் பண்ணும்போது இன்னும் அந்த வெறுப்பு பேச்சை வந்து அதிகரிக்கிற மாதிரி இல்லையா? ஆமா, ஏற்கனவே தமிழ்நாட்டுல வந்து இந்திக்காரன் பொழைக்க முடியாதுங்கிறத பயம் வடக்கத்திக்காரங்களுக்கு இருக்குது. இது அதை வந்து தூண்டுற மாதிரிதான் இருக்குது. ஆனா நான் அதை முழுசா நான் ஒத்துக்க மாட்டேன். திமுகவுடைய ஒரு குறையாதான் அவர் சொல்றாரே தவிர தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை தமிழக மக்களும் இந்திக்காரர்களுக்கு எதிர்ன்னு அவர் சொல்லல. இப்ப எஃப்ஐஆர் அப்படிங்கிற அந்த ஒரு சட்டம் வந்து பீகார்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதை தொடர்ந்து இப்ப தமிழகத்திலயும் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அதை தொடங்கி இருக்காங்க. சோ இது வந்து அவசியம் இல்ல, இது மக்களுக்கு ஒரு பெரும் துன்பத்தை ஏற்படுத்துது, இந்திக்காரர்களை வந்து இங்க தமிழக வாக்காளர்களா மாற்றுவதற்கான ஒரு பிஜேபியோட திட்டம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்படுது. இல்ல, எஸ்ஐஆர் பற்றிய ஒரு புரிதலே இங்க யாருக்கும் இன்னும் சரியா இல்லை. இதெல்லாம் பொய் பிரச்சாரங்கள் நிறைய இருக்குது.
எஸ்ஐஆர்னா என்னங்கிறத வந்து ஒரு தடவை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது வாக்காளர் பட்டியல்ல இருந்து ஒருத்தரை வந்து இஷ்டத்துக்கு தூக்குறது, இல்ல நமக்கு தேவைப்பட்டவங்களை புகுத்துறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் பயன்படவே முடியாது. அது என்னன்னு சொன்னா 2002க்கு பிறகு இங்க வந்து வாக்காளர் பட்டியல் திருத்தம் ஒவ்வொரு வருஷமும் வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு வந்து கேட்பாங்க. நம்ம போய் சொல்லணும், எங்க வீட்டுல வந்து இவங்க இறந்துட்டாங்க, இவங்க இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லணும். அப்படி சொன்னா உங்களுடைய திருத்தங்களை அவங்க செய்வாங்க. பட் ஸ்டேட் வைடு அத ஒரு எக்ஸசைஸா எடுத்து செய்யல. சரிபார்க்கணும் இல்லையா? வாக்காளர் அட்டை சரிபார்ப்பதுல இது வந்து இன்டென்சிவ் ரிவிஷன், ஒரு மிக அதிக சீர்திருத்தம் அப்படி வச்சுக்கலாம் இல்லையா? இன்டென்சிவ்னா என்ன சொல்லணும், ஒரு முக்கிய சீர்திருத்தம் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ இப்போ 2002ல இறந்த பல பேரு இன்னைக்கு வந்து ஒரு கட்சிக்குன்னு சொல்லல, கள்ள ஓட்டுக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ராகுல் காந்தி டெய்லி சொல்றாரு, பிரேசில் நாட்டு மாடல் வந்து 20 தரம் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. எஸ்ஐஆர்ல நீங்க அந்த ரிவிஷனை பண்ணிட்டீங்கன்னா அந்த 20 பிரேசில் மாடலும் காணாம போயிருவாங்க. இல்ல பிழை இருக்கிறதே அதுலதானே சுட்டி காட்டுறாரு இல்லையா? இல்ல அந்த பிழைய சீர்திருத்தறதுக்கு தானே இது. அப்ப ஏன் இதை வந்து நீங்க வேணாம்னு சொல்றீங்க? என்ன பிழை இருந்தாலும் அதை வந்து பக்காவா தேடி என்டையர் ஸ்டேட்ல ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் டூயிங். சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸசைஸ், பட் ஸ்டேட் கவர்மெண்ட் உடைய மெஷினரியை வச்சுதான் அவங்க பண்ண போறாங்க. சோ எந்த பிழையா இருந்தாலும் அதை நீங்க வந்து சரி பண்ணிடலாமே. 2002ல நீங்க ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க உங்களுடைய ஓட்டர் ஐடியை சரி பார்க்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா 20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நீங்க பிறந்திருக்கிறீங்க, 18 வயசு, இப்பதான் நீங்க வந்து ஓட்டு போட போறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான சரிபார்ப்பா அவங்க செய்யறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, 20 வருஷம் முன்னாடி இருந்தீங்க, இன்னைக்கும் ஓட்டர்ல உங்க லிஸ்ட்ல உங்க பேரு ஊர்ல வந்துட்டு இருக்கு. ஆனா நீங்க என்னைக்கோ டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எதுக்கு அதெல்லாம் இருக்கணும்? ஒரு வாக்காளர் சரிபார்ப்பு அப்படிங்கறத போய் நம்ம எப்படி இது பண்ணோம்? இன்னொன்னு, இதனால வந்து பல பேர் வந்து 20 வருடமாக இங்க வந்து செட்டில் ஆனவங்க, அதான கேள்வி. வெளியூர்ல இருந்து வந்து செட்டில் ஆனவங்க இங்க, அவங்களுக்கெல்லாம் இப்ப நீங்க ஓட்டு கொடுக்குறீங்க, வடக்கத்திக்காரங்களுக்கெல்லாம் ஓட்டு கொடுக்குறீங்க. ஏமா இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சா அப்ப வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து we can stretch it. தமிழ்நாட்டுல வந்து தமிழர் அல்லாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் வந்து இங்க வந்து தமிழகத்திலேயே வந்து பரம்பரையா பிறந்தவங்க இல்ல, அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஓட்டு உரிமை இருக்குது. அவங்கள வந்து மதம் சார்ந்த ஓட்டுகள் இருக்கு, மொழி சார்ந்த ஓட்டுகள் இருக்கு. அதையெல்லாம் வந்து நீங்க உங்களுக்கு வேணும்னா அந்த மொழி பிரிவுகளை நீங்க கூப்பிட்டு கொஞ்சி அவங்களுக்கு அந்தந்த மொழியில பேசி பிரச்சாரம் பண்ணி நீங்க ஓட்டு கேட்பீங்க. நானும் கூட உங்க ஆளுதான் அப்படின்னு அந்த சங்க மீட்டிங்ல போய் நீங்க சொல்லுவீங்க. ஜாதியையும் மொழியையும் வச்சு 2 அமைச்சர்கள் போய் இந்த திமுக கேபினெட்ல நாங்க வந்து 2 அமைச்சர் இருக்கோம், உங்க எல்லாருக்கும் நாங்க தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னாங்களா? அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வலிக்கல. இந்திக்க பேசுறவன் ஒரு 2 பேர் வந்துட்டா வலிக்குது. ஏன்னா அவன் வந்து உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். அவன் வந்து ஏன் அவன் காங்கிரஸுக்கு கூட ஓட்டு போடுறவனா இருக்கலாமே, அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா? அதனாலதான் புலம்புறாங்க. வேற எந்த ஸ்டேட்லயும் இல்லாத புலம்பல் ஒன்லி தமிழ்நாட்டுல தான் கேட்டுட்டு இருக்கு. இன்னொரு குற்றச்சாட்டு வந்து உங்க குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது, இது நீங்க இப்படி பேசுனீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. என்னன்னா, கோவை பாலியல் சம்பவம் தொடர்பா ஒரு விஷயம் நீங்க கருத்து முன் வச்சிருக்கீங்க. அதாவது அவங்க இந்த ஜோடி வந்து ரூம் போட்டு பேசி இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நீங்க சொல்லிருக்கீங்க. இப்ப என்னன்னா, யானை ஒரு யானை கிட்ட போய் யானை வாழை பிடிச்சு பார்த்துட்டு யானைங்கிறது ஒரு கயிறு தான் யானை அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இந்த பத்திரிகையாளர்களுடைய ஊடகத்துல இன்றைய நோய் என்னன்னா, டிஆர்பிக்காகவும் பரபரப்புக்காகவும் யாராச்சும் ஏதாவது சொல்லிட்டா அதை எப்படி ட்விஸ்ட் பண்ணலாம். கேள்வி என்ன, ஒரு கேள்விக்கான பதில் நம்ம சொல்றோம். கேள்வி என்ன, இந்த இடத்துல கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, நீங்க எப்படி அந்த ஜோடி மேல பொறுப்பு இருக்குன்னு சொல்றீங்க கேட்டதுக்கு நான் கேக்குறேன், ஏங்க அர்த்தராத்திரியில அங்க கார்ல என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நான் கேக்குறேன். உடனே போலீஸே சொல்றாங்க
அவ்வளவு பெரிய அதிகாரிகள் சொல்றாங்க. இது வந்து அவங்களுடைய பர்சனல் ஃப்ரீடம். அந்த சுதந்திரத்தை பத்தி நம்ம வந்து விமர்சிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படிங்க பேசுறீங்க? இது பெண்ணுக்கு எதிரான பேச்சு, பெண்ணியத்துக்கு எதிரான பேச்சு, சுதந்திரத்துக்கு எதிரான பேச்சுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஐயா இந்த பாருங்க, இந்த மாதிரி சுதந்திரம் எல்லாம் நீங்க தாராளமா வச்சுக்கோங்க. என்ன வேணா உங்களுக்கு வந்து அது காதலாக இருக்கட்டும், இல்ல வியாபார நோக்கமாக இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு நீங்க வந்து உங்க சுதந்திரத்தை நீங்க அனுபவிச்சுக்கோங்க. ஆனா அதை எங்க போய் யாரும் வெளியே போக கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஆணும் போக கூடாது, பெண்ணும் போக கூடாது, பேசக்கூடாது. ராத்திரி 11 மணிக்கு அத்துவான காட்டுல பேசக்கூடாதுன்னு நான் சொல்லுவேங்க. ஆமாங்க, நான் வந்து ஓல்ட் ஃபேஷன் தாங்க. ஆனா உங்க சுதந்திரம் பறி போயிடுதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த சுதந்திரத்தை நீங்க ஒரு பாதுகாப்பான இடத்துல போய் பண்ணுங்க. பொதுவெளியில வந்து நியூசன்ஸ் எதுக்கு கிரியேட் பண்றீங்க? பேசுறதான் சொன்னேன் நான், பேச்சுவார்த்தையே தான். ஏன் வெளியில வந்து ஒரு ஒரு கடைசியில இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நான் கேக்குறேன். இப்படி கேட்டத அத தலைய வெட்டிட்டு காலை வெட்டிட்டு நடுவுல அந்த ரூமுங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் போட்டு ரூம் போட சொன்னாங்க கஸ்தூரி, ரூம் போட சொன்னாங்க கஸ்தூரி அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறது சில வக்கரம் பிடிச்சவங்களுடைய போக்குன்னா அதை நம்ம வந்து வருத்தத்தோட கடந்துதான் போகணும். ஏன்னா நல்ல ஒரு அறிவுரை சொல்லும் பொழுது அதை கூட ட்விஸ்ட் பண்ணி அந்த அறிவுரையுடைய தன்மையே மாத்துறீங்க பாருங்க. அதனால உங்களுக்கு என்ன லாபம்னு தெரியல. இன்னும் சில மாதங்கள்ல வந்து தமிழக சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு. சோ கூட்டணி எந்த கட்சி எதோட கூட்டணி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற வேளையில பாஜக அதிமுகவோட தாவேகா கூட்டணி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து நிலவுது. இது உண்மையா இல்ல எந்த அளவுக்கு சாத்தியம்? இந்த பேச்சு எங்க நிலவுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நாங்க எங்க கட்சி உள் வட்டாரத்துல அப்படிலாம் எதுவும் நிலவல. ஆனா நான் தனிப்பட்ட முறையில தாவேகா வந்து கண்டிப்பாக நடிகர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக வந்து கூட்டணிக்கு வரணும், கூட்டணியில வந்து அவர் திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு 2 காரணங்கள். நம்பர் 1, கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் மேல சில விமர்சனங்கள் எனக்கே கூட இருக்கு. அதுல முக்கியமானது என்னன்னா, அவரும் சரி அவரது கட்சியில் இருக்கக்கூடிய அந்த சொற்பமான தலைவர்களும் சரி, அவங்க எல்லாருமே வந்து ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை சந்திக்க தயார் நிலைமையில இல்ல. பிரச்சனைன்னு வந்தப்போ எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க போனாங்கன்னே தெரியல. 2வது வெளியே அவங்க தலை காட்டும் பொழுது ஒரு காமா சோமான்னு வழவழ குழக்குழன்னு அவங்களுக்கு என்ன பண்ணணும்ன்றது தெரியல, தவிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல் ஆலோசகர் இருந்திருந்தாலோ இல்ல ஒரு சக்தி வாய்ந்த அரசியல் கூட்டணி இருந்திருந்தாலோ அவருக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. இப்போ இன்னைக்கு கூட நான் ஒரு காணொளி பார்த்தேன். அதுல சந்திரலேகா ஐஏஎஸ் வந்து எம்ஜிஆர் தன்னுடைய கூட்டத்துக்கு வந்து உயிர் நீத்த ஒருத்தருடைய வாழ்க்கைய எப்படி பாத்துக்கிட்டாரு, அந்த டைம்ல எப்படி அதை பிஆர் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, வெளிய மக்கள் கிட்ட அதை எப்படி கொண்டு போய் சேர்த்தாங்க போன்ற பல விஷயங்களை அவங்க பகிர்ந்தப்போ எம்ஜிஆர் எல்லாரும் எம்ஜிஆர் இல்ல, அது அவங்களும் சொன்னாங்க, எல்லாரும் எம்ஜிஆர் இல்ல அப்படின்னு. அந்த மாதிரி இங்க இல்ல. அப்படி இருக்கும் பொழுது எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சியுடன் பயணம் செய்வது விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல அரசியல் பக்கபலமாக தான் இருக்கும். தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் பாஜகவோட கொள்கை ரீதியாக அவருக்கு முரண் இருக்குன்னு சொன்னாலும் என்ன கொள்கைல அவருக்கு முரண் இருக்கு? அவருடைய கொள்கையில எதுல முரண்படுறாரு தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஒண்ணுமே இல்ல. இந்துத்துவா மதவாதம் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் திமுக சொல்ற வார்த்தையை வந்து இவர் ஏன் பங்க பேசிக்கிட்டு இருக்கிறாரு? என்ன மதவாதத்தை இப்போ இவர் மேல இன்னைக்கு அவரை ஜோசப் விஜய்னு சொன்ன எச் ராஜா அவர்களே அவருக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு. அப்படி வந்து எல்லாருமே வந்து காலத்துக்கு ஏற்ப மாறிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு என்ன பிரச்சனை? இவர் 40 நாள் சும்மா இருந்த நேரத்துல இவர் சார்பா எடப்பாடியாரும் அண்ணாமலையும் நயினாரும் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவர் பேச வேண்டியதெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு கூட்டணி பலம் அவருக்கு தேவைப்படுது, களத்திலேயே நாளைக்கு தேவைப்படுது. இன்னைக்கு வந்து நான் போனா கூட்டம் வரும், அதை அடக்க முடியல, போலீஸ்ல பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்லாம் சொல்றாங்க. மற்ற எந்த கட்சிக்கும் போலீஸ்க்கு பெர்மிஷன் கொடுக்காம இருக்கிறாங்களா? நாம் தமிழர் வந்து வாரம் கட்சி மீட்டிங் நடத்துறாங்க. அவங்கள சீமான் மாதிரி திமுக திட்டுறவங்க உலகத்திலேயே யாரும் கிடையாது. அவருக்கு பெர்மிஷன் மறுத்துறாங்களா? அந்த கள
நிர்வாகம் அவங்களுக்கு தெரியல. தே நீட் an alliance. செகண்ட் ரீசன், திமுகங்கிற ஒரு தீய சக்தியை ஒழிக்கிறதுக்கு எல்லாரும் சிதற தேங்காய் மாதிரி சிதறாம ஒரு அணியா நின்று முதல்ல அவங்களை அப்புறப்படுத்துங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு விதமான வேறுபாடா இருந்தாலும் அதை பேசி தீர்த்துக்கலாம். இப்போ தாவேகா வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த மாநாடு மேடைகள்ல விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, தாவேகாவோட கூட்டணி வர கட்சி வரவேற்போம், ஆனா நான் தான் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு. சப்போஸ் தாவேகா வந்து கூட்டணிக்கு வந்தா அவர் முதல்வர் வேட்பாளரா தமிழகத்துல நிலைநிறுத்தப்படுவாரா? அதெல்லாங்க, அவர் முதல்வர் வேட்பாளரா தாவேகா கட்சியில அவரை வந்து நிறுத்துறது கூட விஜய் அவர்கள் முதல்வர் ஆக வேண்டும் என்பதை விட விஜயை வைத்து மற்றவர்கள் பெரிய ஒரு அதிகாரத்துக்கு வர வேண்டும், பதவியை ருசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாட்டா தான் நான் நினைக்கிறேன். அவருக்கு இருக்கக்கூடிய ஆம்பிஷனை விட அவங்க கட்சியில இருக்கக்கூடியவங்களுக்கு ஆம்பிஷன் அதிகமாக இருக்கு. ஆம்பிஷன் அதிகமா இருக்கிற எந்த அளவுக்கு அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு ஜட்ஜ்மெண்ட் கம்மியா இருக்கு. இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு ஒரு மாஸ் இருக்கு, ரசிகர் பட்டாளம் இருக்கு, எல்லாம் ஓகே, ஒத்துக்கிறோம். இப்போ எம்ஜிஆர் அவர்கள் கூட விஜயகாந்த் அவர்கள் கூட இடைத்தேர்தலை வந்து டெஸ்ட் பண்ணி தான் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ஜெயிச்சது பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து திண்டுக்கல்ல ஜெயிக்கிறாரு ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே. அதே போல விஜயகாந்த் அவர்கள் இடைத்தேர்தல்ல நிக்கிறாரு, ஜெயிக்கல. ஆனா அடுத்தது பொது தேர்தல்ல வந்து அவரு ஜெயிக்கிறாரு. அப்படி படிப்படியாதான் வர்றாங்க. அவங்கள விட இவர் வந்து அவங்களுக்கு இருந்தக்கூடிய ரசிகர்கள் அரசியல் அறிவு நிறைய அரசியல் பின்புலத்தோட இருக்கக்கூடிய ரசிகர். ஏன்னா ஏற்கனவே பொலிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க, அவங்க கட்சியெல்லாம் ரசிகர் மன்றத்தை எல்லாம் பொலிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க. இவர் அதெல்லாம் எதுவும் பண்ணல. சோ நேரடியா வரலாம், முதல்ல அப்படியே ஒரு எலெக்ஷன்ல வரலாம், அப்படியே சிஎம் ஆகலாங்கிறது எனக்கு தெரிஞ்சு, எனக்கு ஃபுல் வர்ற எல்லாமே தெரியும் நான் சொல்ல வரல. எனக்கு தெரிஞ்ச அளவுல என்டிஆர் அவர்கள் மட்டும்தான் அந்த சாதனையா செஞ்சிருக்காரு. நேரடியா வந்தாரு, எலெக்ஷன்ல நின்றாரு, சிஎம் ஆயிட்டாரு. வேற யாருக்கும் அது இது வரைக்கும் நடக்கல, இனிமேயும் நடக்காது. அது இட்ஸ் நாட் லைக் தட். சோ பவன் கல்யாணம் உதாரணமா எடுத்து விஜய் செயல்பட்டா தமிழகத்துக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து விஜய் மேல சமீபத்துல அதிக ஒரு விமர்சனம் தாக்குதல் எதுல வந்துச்சு அப்படின்னா கரூர் சம்பவம் தான். அதுலயும் குறிப்பா கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்களை நேர்ல போய் சந்திக்காம தன்னுடைய இடத்துக்கு வந்து வர வச்சு அவர் பார்த்தது அப்படிங்கிறது எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்லம்மா, 40 நாளுக்கு அப்புறம் அவர் எங்கேயோ பார்த்தாரு அப்படிங்கறதே எனக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியுது. அது ஓகே. அத பத்தி அவங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அவங்கதான் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். நம்ம விமர்சனத்தெல்லாம் ஏற்கனவே நிறைய பேசிட்டோம். பட் எதுவுமே செய்யாம 40 நாள் இருந்ததுக்கு 41வது நாள் அவர் வந்து அவங்கள சந்திச்சது ஒரு பெரிய ஆறுதல் தான். இல்ல, இவ்வளவு பெரிய ஒரு தேசிய அளவுல இந்த சம்பவம் வந்து பேசு பொருளாச்சு அப்படிங்கும்போது பாதிப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தர் நேர்ல போகாம இருந்தது அப்படிங்கிறது விமர்சனத்துக்குள்ளாச்சு. அது உங்களுக்கு சரி? அதாங்க, மத்தவங்க எல்லாம் விமர்சனம் பண்றதுல என்னங்க இருக்கு? பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்றாங்க? அவங்க விமர்சனம் பண்ணல. பாதிக்கப்பட்டவங்களை தான் நம்ம கவனிக்குமே தவிர மத்தவங்க எனக்கு ஒரு ஐடியா இருக்கும், உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், நம்ம எல்லாம் பேசி என்னங்க போகுது? உசுரை இழந்தவங்க அங்க. அதுக்கு இவர் வந்து 20 லட்சம், உசுருக்கு 20 லட்சம் கொடுத்திருக்கிறாரு. தமிழக அரசை விட அதிகம். அந்த மீட்டிங்கே வந்து அவர் வச்சு அதுல போஸ்டர் அடிச்சு போட்டோ எடுத்து குறவர் குடும்பத்தோட போய் போட்டோ எடுத்து பப்ளிசைஸ் பண்ணாரு ஸ்டாலின் அவர்கள். நல்ல காரியம்தான். ஆனா அது விளம்பரமா மாறிடுச்சு. கடைசியில அங்க விளம்பரத்துல இருந்த அளவு உண்மைத்தன்மை அதுல இல்லைன்னு அடுத்த வாரமே தெரிஞ்சு போச்சு. இங்க அப்படி இல்லாம எதுவுமே இல்ல, பிஹைண்ட் க்ளோஸ் டோர்ஸ் அவங்கள சந்திச்சிருக்காரு. தனிப்பட்ட முறையில விஜய் மட்டுமே அவங்களோட வந்து ஆறுதல் சொல்லி இருக்கிறாரு, இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாருங்கிறது நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம்தான். எஸ், நானா இருந்தா போய் தான் பார்த்திருப்பேன். நேத்து எங்க வீட்டுல எனக்கு துணையா இருக்கக்கூடியவருக்கு அவங்க வீட்டுல ஒரு அசம்பாவிதம். அவங்க வீட்டுக்கு தான் நம்ம போறோம், பாடிய பார்த்துட்டு மாலையை வச்சுட்டு அதைத்தான் செய்யறோம். அதுதான் பழக்கம். அதுதான் சொல்றேன். இப்ப இதுக்கே இவர் பனையூரை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறாருங்கிறது ஒரு நெருடலா தான் இருக்கு. திருப்பி அந்த ஏரியால ஈசிஆர்லயே இருக்கிறார். அது நெருடலா தான் இருக்கு.
நாளைக்கு இப்போ டிசம்பர் வந்தா வெள்ளம் வரும், ஏப்ரல் வந்தா தண்ணி பஞ்சம் வரும், ஏதாவது ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சு, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சு, ஒரு இன்னும் இதை விட கோயில்லையோ சர்ச்சிலையோ ஏதோ ஸ்டாம்பீட் ஆச்சு, ஆந்திரால ஆயிடுச்சுங்க, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா இவர் அப்ப எப்படி அதை சமாளிப்பாரு? இப்போ அடுத்தது பிரச்சாரத்துக்கு இப்ப திருப்பி போகணும், அப்ப வெளியே வரணும், பிரச்சாரத்துல போனா திருப்பி கூட்டம் வரப்போகுது, அப்ப எப்படி சமாளிப்பாரு? இதெல்லாம் கேள்விக்குறியா தானேங்க இருக்கு. சமீபத்துல அண்ணாமலை பத்திரிகையாளர்கள் சந்திப்புல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதாவது என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமா பல விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு. அதை வச்சு அண்ணாமலை பாஜக விட்டு வெளியேறி புதிய கட்சி தொடங்க போறாரு அப்படிங்கிற விஷயம் பேசு பொருளா இருக்கு. அது உண்மையா? அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு யாரும் பேச கத்துத்தர வேண்டியது இல்ல. அவர் என்ன நினைக்கிறாருங்கிறது அவரே தெளிவா சொல்லக்கூடியவர் தான். அதுக்கு யாரும் ப்ராக்சில அவருடைய மன எண்ண ஓட்டங்களை யாரும் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. அப்ப அவருடைய பேச்சு அப்படிங்கிறது எதை நோக்கி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இது அதான் நான் சொல்றேனே, அவர் பேச்சு எதை நோக்கி இருக்கோ அதை அவர் கேட்கணும், அவரே சொல்லுவாரு. அவரோட பேச்சை பத்தி கஸ்தூரி எதுக்கு சொல்லணும்? He is a very eloquent person. போய் கஸ்தூரி போய் அண்ணாமலை அவர்களை பத்தி அவர் என்ன நினைக்கிறாருன்னு பேசுறதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா? ஓகே. அதே மாதிரி எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருந்தவரா பார்க்கப்படக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்துல அதிமுகவில இருந்து நீக்கப்பட்டிருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள் மேல ஒரு பக்தியும் புரட்சி தலைவி அம்மா மேல ஒரு தீராத ஒரு அட்மிரேஷனையும் நான் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு இருக்கு. அந்த வகையில அம்மாவுடைய கட்சி இன்று இப்படி பலவாறாக உட்கட்சி பூசலில் சிக்கி தவிப்பதுங்கிறது எனக்கு வருத்தத்தை அளிக்கிறது. எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில பெருவாரியான கட்சி காடர் தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாருமே அங்க எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்க. எடப்பாடி அவர்கள் தலைமையில இரட்டை இலை சின்னத்தோட அவங்க ஒரு 2 தேர்தல்ல, ஒண்ணு கூட்டணியில, ஒண்ணு தனியாவே தனிப்பட்ட அதிமுகவாகவே பொது தேர்தல பாராளுமன்ற தேர்தலையும் அவங்க சந்திச்சுட்டாங்க. இதுக்கு மேலையும் இந்த டிடிவி அவர்களும் சரி, இன்று செங்கோட்டையன் அவர்களும் சரி, இவங்களுடைய இந்த மன வருத்தங்களை கூடிய சீக்கிரம் செட்டில் பண்ணி இதையெல்லாம் ஒரு ரிசால்வ் பண்ணி சுமூகமாக ஒருங்கிணைந்த பலம் வாய்ந்த அதிமுகவாக மீண்டும் களத்தில் இறங்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய. ஓகே. இப்ப பாஜக அதிமுக கூட்டணி எந்த அளவுக்கு பலமா இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? பாஜக அதிமுக கூட்டணி எந்த அளவுக்கு பலமா இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? வளர்ச்சி பாதையில தான் இருக்கு. போன வாட்டி அவங்க 4 எம்எல்ஏ வாங்கினாங்க, இந்த வாட்டி அது 40 எம்எல்ஏ கூட மாறலாம். பாஜகவை பொறுத்த வரைக்கும், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 65+ இல்லையா, அவங்களுடைய ஸ்ட்ரென்த். பிரதான எதிர்கட்சி அவங்க தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகங்கிறது இன்றும் அந்த நிலை கண்டினியூ ஆகுது. அவங்க இன்று அவங்களுடைய செயல்பாடு மக்களிடையே நல்ல ரீச் ஆயிட்டு இருக்கு. அதை விட முக்கியமா திமுகவுடைய செயலற்ற தன்மை, பல பிரச்சனைகளில திமுகவுடைய நேரடியான தொடர்பு, இதெல்லாம் மக்களை அவநம்பிக்கை அடைய செய்து விட்டது. சோ கண்டிப்பாக மாற்றத்தை என்னைக்குமே திமுக ஒரு டேர்முக்கு மேல இருந்ததில்லை, இந்த வாட்டியும் இருக்க போறது இல்ல. வரலாற்றை மாற்றவே போறது இல்ல தமிழக மக்கள். அதாவது நீங்க திமுக இனிமேல் ஆட்சிக்கு வராது அப்படிங்கிற ஒரு விஷயம். மேபி திருப்பி எப்பவுமே அவங்க எப்ப வருவாங்கன்னா அதிமுக வீக்கா இருக்கும் பொழுது வருவாங்க. எம்ஜிஆர் இறந்த பிறகு வந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா ஊழல் குற்றச்சாட்டுல சிக்கி அப்போ ஒரு பெரிய அந்த கல்யாணம் பண்ணாங்க அவங்க. அப்போ அது ஒரு பெரிய நெகட்டிவ் ஆச்சு, அப்ப வந்தாங்க. ஆனா அந்த 5 வருஷம் தான்.
அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் மக்களுக்கு நினைவு வந்துரும், ஐயோ அப்படின்னு. சோ இந்த வாட்டியும் வரமாட்டாங்க. மேம், இப்போ அஜித் அவர்கள் வந்து சமீபத்துல ஒரு பேட்டி வந்து கொடுத்திருந்தாரு. அது கரூர் சம்பவம் பத்தின கேள்வி வந்து அஜித் கிட்ட எழுப்பப்பட்டுச்சு. அப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த சம்பவத்துக்கு ஒருத்தர் மட்டுமே பொறுப்பேற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே வந்து நிறைய கருத்துக்கள் அஜித் சொன்னதை வச்சு பரப்பப்பட்டுச்சு. இந்த பேட்டி பாத்தீங்களா? இத பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, அது அஜித் அவர்களே வந்து திருப்பியும் வந்து விளக்கி இருக்கிறார். விஜய் அஜித் அப்படின்னு ஏதோ அக்னி நட்சத்திரம் மாதிரி இங்க வந்து விஜய் அஜித் ரசிகர்கள் ஒரு மாயையை உண்டு பண்ணி வச்சு அதுலயே அவங்க 2 பேரும் வீணா போறாங்கங்க. சாரி டு சே. விஜய்க்கும் அஜித்துக்கும் நடுவுல நல்ல ஒரு நட்பு இன்னைக்கும் இருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல வெரி குட். இவரும் ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு. இவரும் வந்து தளபதி விஜயும் வந்து இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அஜித் அவர்களும் ரேஸ்ல சாதிச்சிட்டு இருக்கிறாரு. அதையெல்லாம் உதாரணமா எடுக்காம இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம். கரூர்ல வந்து ஆமா, எல்லாருக்கும் தான் பொறுப்பு இருக்கு. அரசுக்கு பொறுப்பு இருக்கா? கண்டிப்பாக. காவல்துறைக்கு தோல்வி இருக்கா? கண்டிப்பாக. ஆனா விஜய் அவர்களுக்கு பொறுப்பு இருக்கா? கண்டிப்பாக. உண்மைதானே? அங்க வந்து பார்த்த ரசிகர்களுக்கு பொறுப்பு இருக்கா? ஆமா. நம்மள சுத்தி யாரு நசுங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு கூட பார்க்காம மேல ஏறி குதிச்சு அப்படி அவங்களுடைய ஆர்வத்துக்கும் அதுல வந்து ஒரு பங்கு இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் பங்கு இருக்கு. கடவுளுக்கு பங்கு இருக்கு. ஆமா, கடவுளுக்கு பங்கு இருக்கு. தலையெழுத்துக்கு பங்கு இருக்கு. எல்லாத்துக்கும் தான் இருக்கு. அதுல என்ன அவர் சொல்லிட்டாருங்க? அவர் வந்து ஒரு கேட்டாங்க, சொன்னாரு, இதுல என்ன இருக்கு பேசுறதுக்கு? இதை வச்சு அத ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியாக்கி தேவையில்லாத விஷயம். நிறைய கேள்விகளுக்கு உங்களுடைய பதில்கள் நேரடியா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.